sleepless nights and stressful days, and அவரோட விஷன் அவரை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ஆட்டிடியூட்னால இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் நம்புறேன். And plus a big congratulations to Sreenidhi for KGF. உங்களுக்கு இங்க ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, and it's going to become even bigger after Cobra. And congratulations to Mrinalini and Meenakshi. I hope that this movie is everything that you hope for. எங்க அப்பா வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன், உங்க எல்லாருக்குமே தெரியும், அதுல ஒரு டவுட்டே இல்லை. ஆனா அவரோட மகான்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் நேர்ல ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு இன்டென்ஸான சீன் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பயங்கர டயர்ட் ஆயிட்டேன். பட் அவர் இன்னமும் இந்த வேலை அந்த வேலை நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அப்போ கேட்டேன் அவர்கிட்ட, என்னப்பா எனக்கே எனர்ஜி இல்லை, நான் உனக்கு இப்படி இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மேபி பிகாஸ் ஐவ் ஸ்ட்ரகிள்ட் சோ மச் ஃபார் திஸ். அதாவது இந்த ஒரு ப்ரொஃபஷன், இந்த ஒரு ஸ்பேஸ், இந்த ஒரு இதுக்காக நான் அவ்வளோ போராடினதுனால இதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரணமான விஷயம்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதை சொல்லி முடிச்ச உடனே அவரு, ஸோ அப்போ எனக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன் இருந்துச்சு. he is something very special, and I hope that for him also this movie works out big time. கண்டிப்பா இந்த மூவி ஒரு பெரிய ஹிட் ஆகும். ஆனா நீங்க எல்லாரும் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணோம், நீங்க போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாப்பீங்கன்னு, அண்ட் இந்த படத்தை ஒரு பெரிய ஹிட் ஆப்பீங்கன்னு. வெரி குட். எனக்கும் ஸோ தேங்க்யூ. அண்ட் யூஸ்வலாக எனக்கு ஸ்டேஜில் பேச தெரியாது, ஸோ அதனால நான் கொஞ்சம் போய் உக்காந்துக்கிறேன். தேங்க்யூ. Oh my God, that was so cute. எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறது எனக்கு தெரியாது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட், ரொம்ப நர்வஸ்னஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஃபைனலி கோப்ரா ரிலீஸ் August 31st. இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ். ஐ திங்க் சம் ஆஃப் யூ ஆல்ரெடி வாட்ச்ட் இட். whoever watched it, நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்களா ட்ரெய்லர்? இப்போ okay, fine. Thank you so much for this opportunity. I really want to thank Ajay for giving me this movie, and Bhavna, and my producer Lalit sir for taking me on board. What can I say about Vikram sir? It has always been a dream to work with him, and it's finally turned into a reality. He has been very, very kind and generous throughout my shooting experience. Thank you so much, sir. And to all the technicians, to everybody, all my co-stars, to everybody, thank you so much for making my journey during my first Tamil movie so memorable. நீங்க எல்லாம் இங்க வந்துருச்சு, ஸோ ரொம்ப நன்றி. so everybody please கண்டிப்பா தியேட்டர் போய் கோப்ரா பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். ப்ரெஸ் மீடியா வந்ததுக்கு நன்றி. ஸோ கோப்ரா படத்தை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட்லி அஜய் சாருக்கு வந்து பெரிய ஒரு நன்றி சொல்லணும். பிகாஸ் 2019 அப்போ தான் வந்து இந்த வீடியோஸ்லாம் பண்ணி வரும்போது எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய வாய்ப்பு இந்த படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கூட விக்ரம் சார், ஸோ ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட். ஜெமினி, சாமி, அன்னியன் இதெல்லாம் பார்த்து ஒரு மிகப்பெரிய டைஹார்ட் ஃபேனாக இருந்து கூட நின்று நினைக்கும் போது இன்னைய வரைக்குமே அது ஒரு ட்ரீமாக தான் இருக்குது. ஸோ எல்லாரும் மாதிரியும் ஒரு ஃபேனாக நான் வந்து 31st அன்னைக்கு பார்க்கணுன்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக வெயிட் பண்ணுறேன். ஸோ இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். எனக்கு கொடுத்த டிப்ஸ் அண்ட் என்னை கைட் பண்ணதுக்கு ஐ ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் சார். ஸோ 31st அன்னைக்கு, August 31st அன்னைக்கு எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஐ எம் வெரி எக்ஸைட்டட் மோர் தென் எவ்ரி ஒன். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். So Cobra is so special to me because I have done couple of films, of course, but ana Cobra என்ற படம் எனக்கு ரொம்ப special, and of course it's because of Vikram sir. I've grown up, of course, yeah. So I've grown up seeing his film. ஸ்ரீ சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு கட் டு ஃபியூ இயர்ஸ் விக்ரம் சாரோட நடிக்கிறது வந்து சர்ரியல் அப்படின்னு. எனக்கு எவ்ரி அதர் டே ஐ டென்ட் ஹேவ் மச் ஆஃப் காம்பினேஷன் சார் கூட இல்லை, இருந்தாலும் அந்த ஃபியூ moments was like very cherishing forever. So it was glad working with you, sir. And I would like to thank my director here, because without him this would have enakku idu possible irundirukave irundirukadu. So thank you so much, sir. So definitely, how eager are you people to like watch Cobra?
are you excited first day first show போய் பாப்பீங்களா விக்ரம் சார்க்காக? ஸோ உங்களை மாதிரி நானும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ லெட்ஸ் ஆல் மீட் இன் த தியேட்டர்ஸ் ஆன் கமிங் 31st. தேங்க்யூ. அவர் நினைச்சு இவ்வளவு வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. நல்ல வேலை. இந்த முதல் கேள்வியே எனக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும். ஒரு பொண்ணு மேக்கப் போட்டு ரெடி ஆகி கிளம்புனாலே வந்து வீட்டுல இருக்கணும் டென்ஷன் ஆவாங்க, என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு. மூணு பேர் எல்லா இடத்துலையும் செம்மையா ட்ரெஸ் பண்ணிட்டு செம்மையா ஸ்மார்ட்டா அழகா மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் நைட் டே எனி டைம் ரெடி. அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயம் சொன்னேன், ரூம்ல வந்து சில இன்டர்வியூ சொன்னேன் கேஷுவலாக உட்காந்து. ஆமாம். அப்போ நான் சொன்னேன் வீட்டுக்கு வந்துருந்தேன், நான் சொன்னேன் கொஞ்சம் எல்லாம் பற்றி சாப்பிட்டுட்டு வாங்க, நான் வந்து அதே இது வேணா ஏன்னா இப்போ தான் ஒரு சேஞ்ச். இப்போ வந்து நம்ம இன்டர்வியூ வரலாம் இல்லை, நம்ம சும்மா ரூம்ல உட்காந்து நார்மலாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, மேக்கப்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. 4 மணி நேரம் ஐயோ எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா டக்குன்னு பாருங்க ஈட்டிங்க 4 மணி நேரம். 4 மணி நேரமா? இல்ல இவங்களெல்லாம் பார்த்தா 4 மணி நேரம் சாப்பிடுற மாதிரி தெரியுது. டி-ஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு சரி நம்ம டக்குன்னு பண்ணிக்கலாம், சரி டக்குலாம் போட்டு அப்படியே உட்காந்து அப்படியே சாஞ்சு அப்படியே படுத்துட்டு வெயிட் பண்றேன் 3 மணி நேரம். அப்புறம் நான் ஃபோன் பண்ணி என்னடாச்சு, அவங்க சாப்பிட்டு இருக்காங்க இவங்க சாப்பிட்டு இருக்காங்க. அது கடைசியில பார்த்தா 3 பேரும் ரொம்ப கேஷுவலா வராங்க. இதுக்கா இவ்வளவு நேரம் கேட்டா அப்படி நமக்கு சாரி இதுவே எங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம். உங்களுக்காக நாங்க சீக்கிரம் ஒரு டைம் தவிர ஆல்வேஸ் ஆன் டைம். நான் ஆக்சுவலி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஃபேன்ஸ் அந்த க்ரௌடு அதுக்கு மத்தியிலலாம் லைக் மதுரையிலலாம் வந்து அமெரிக்கன் காலேஜ்ல வந்து ரொம்ப கஷ்டம், என்னாலே முடியல உள்ள போறது. கரெக்ட். நான் இவங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்க பின்னாடி வெயிட் பண்ணுங்க போன பிறகு வாங்கன்ட்டு. அங்க யாரோ புத்திசாலி என்ன சொன்னாங்க தெரியல, நான் நடந்துட்டு இருக்கேன் பயங்கர நெரிசல். ஒரு கட்டத்துக்கு பிறகு இங்க இருந்து அங்க போறது 2 அடி தான். 2 அடி என்னால நடக்க முடியல. ஒரு 20 நிமிஷம் நாங்க முன்னாடி போறோம் பின்னாடி வரோம் எல்லாம். திடீர்னு எனக்கு ஒரு சவுண்ட் கேட்டு திரும்பி பார்த்தா இந்த 3 இங்க நின்று சரி எப்பங்க வந்தீங்கன்னா இல்ல தி ஆஸ்டர்ஸ் டு கம். யாரோ ஒருத்தர் இடியட் அப்படின்னு சொன்னோன்னே நான் சரின்னு வெயிட் பண்ணி அப்புறம் அது ரொம்ப பாவமா இருந்துச்சு. அது எல்லாம் மீறி எப்பவுமே அந்த உற்சாகத்தோட அந்த சிரிப்போட ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் டெஃபினெட்லி ராக் ஸ்டார். I wanted to thank them because நம்ம வந்து we are used to that. நான் அவங்க 3 பேரும் வந்து எனக்கு கொஞ்சம் so really hats off to you. And how was the tour sir? Trichy, Madurai, Coimbatore. எந்த இடம் பெட்டர்னு சொல்ல முடியல. லைக் கோயம்புத்தூர், ட்ரிச்சியா, மதுரை. ஏன்னா அந்த என்ன சொல்றது, நான் வந்து ஆக்சுவலி 3 வருஷம் ஆச்சு நான் படம் தியேட்டர்ல வந்து. ஸோ எனக்கு வந்து இந்த பேண்டமிக் இந்த லாக்டவுன்ல வந்து நம்ம எல்லாரும் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தோம். அது வெளியில வந்து ஒரு மாஸ்க் கழட்டின மாதிரி இருந்துச்சு. வெளியில வந்து திடீர்னு ஃபேன்ஸை பார்க்குற போது இது நம்ம பார்த்துருக்கோம், பட் இவ்வளோ நாள் பிறகு பார்க்குற போது அந்த லவ், ஐயோ ஆல் ஆஃப் அஸ் வெர் ஸ்டன். எல்லாருமே எங்க பார்த்தாலும் கும்பல், எங்க பார்த்தாலும் அவ்வளோ அன்பு, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. அண்ட் உங்க எல்லாருக்குமே நன்றி. அண்ட் தூத்துக்குடி திருநெல்வேலி கூட சொன்னாங்க அங்கேயும் வாங்கினா அங்கேயும் வர முயற்சி பண்றோம். படம் ஹை காவி ஹவ் யூ. ஸோ அங்க அந்த ஊருக்கெல்லாமும் போகலான்னு இருக்கோம். ஸோ ரொம்ப ஆவலா இருக்கு அடுத்த ஊருக்கு எங்க போகலாம் என்ன பண்ணலான்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. அண்ட் அந்த அன்புக்கு வந்து ஐ மீன் அதுக்கு வார்த்தையே இல்லை, என்ன சொல்ல முடியும். Definitely. And Srinidhi, yes so சென்னை எப்படி இருக்கு, தமிழ்நாடு எப்படி இருக்கு, how are you enjoying the tour? And உங்களோட வரவேற்பு வந்து நிறைய இருந்திருக்கும். ஏன்னா சியான் அவர்களோட ஒரு ஒரு லீட் அப்படிங்கும்போது வந்து அவங்க மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துடும். அதுல எப்படியாவது கொஞ்சமாவது வந்து மேட்ச் பண்ணிடுவாங்க, அப்படிதான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் எப்படி இருந்தது, அதே சமயம் வந்து இந்த வரவேற்பு, த வெல்கம் ஃப்ரம் த பீப்புள், அதெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? சென்னை செம்ம இருக்கு, செம்மையா இருக்கு. தமிழ்நாடு மாறி செம்ம இருக்கு, மாதிரி வேற செம்ம இருக்கு, வேற மாதிரி செம்மையா இருக்கு. ஓகே, ஸோ that's what. First of all, I want to thank the entire Tamil audience. இப்போ release it hasn't released, but the love and the support the Tamil audience has given me is unimaginable. So thank you so much. Hi Mala. சொல்லிடுறேன், என் ஃப்ரெண்ட் போன தடவை நான் பேர் சொல்லன்னு சண்டை போட்டேன். Hi Mala, I love you. Okay, so yeah, I mean definitely pressure has been there, but there is no way you can say that I tried to match up to him, because there's no way that you can match up to his performance. There is no way. All I did was tried to at least be there. Yeah. Please be there, that's all. But it was amazing. It was a great learning working with him. I got to learn a lot, and I hope we work many more times. Tamil audience, ரொம்ப நன்றி. All I want and all I ask for is your blessings and your love.
டெஃபினட்டா நாங்க தேங்க்யூ. வந்து அது சொன்னதுல இதை சொன்னேன், அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க, பாஷை தெரியலனா கூட கஷ்டப்பட்டு நடிச்சாங்க. தன்னடக்கம் தன்னடக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றாரு. அப்படிதான். சரி, இந்த மாதிரி தான் வர எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. ரொம்ப சீரியஸ்ங்க, சத்தியமா சொல்றாரு. இல்ல இல்ல ரொம்ப கிண்டல். இல்ல கண்டென்ட் வந்து கரெக்ட் தான். அது வந்து அவர் சொல்ற விதம் வந்து கிண்டலா இருக்குமே தவிர அவர் சொன்னா வந்து அது கரெக்டா தான் இருக்கும். நீங்க வந்து சூப்பரா பண்ணிருப்பீங்க அப்படின்னு. அதுக்கு தான் அஞ்சனா அவங்க இருக்கு. ஐயோ என்னையும் கலாய்க்கிறாரு. இல்லப்பா. ஓகே மிருனால், நீ என்ன பயங்கர ஃபன்னா இருந்திருக்கும் போல இருக்கு கோப்ரால. அதுவும் சார் எல்லாம் வந்து நிஜமாவே பக்கத்துல 2 நிமிஷம் உட்காந்து பேசினா நம்ம வந்து ஒரு மாதிரி கலாச்சு ஓட விட்டுருவாரு நினைக்கிறேன். எல்லா டைப் ஆஃப் பிராங்க்ஸ்லாம் நடக்கும். ஏன்னா நைட் ஷூட் போயிட்டு இருக்கோம். நைட் ஷூட்ல போயிட்டு நீங்க வந்து ஆக்சுவலி அந்த நம்ம ஷூட் பண்ண டைமே 3 மணி 4 மணி 5 மணி நைட்டு. ஸோ நோ இவருக்கு வந்து தூக்கம் வராது. ஆல்வேஸ் அந்த எனர்ஜி லெவல் வந்து பேட்டரி எப்பயுமே ஹையாவே இருக்கும். பட் நாமெல்லாம் வந்து அந்த 3-4 மணி ஆனோடனே லைட்டாக அப்படி தூக்கம் வரும்ல, அப்படியே ஓரமா தூங்கிட்டு இருந்தேன் ஷார்ட் கூப்பிட்ற வரைக்கும். சார் அப்பதான் வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சாப்பிட்டுட்டு இருந்து சரி இந்த பொண்ணு நிஜமால தூங்குதா, என்ன டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னு தெரியல. இட் வாஸ் ஐ திங்க் ஃபிஷ் ஆர் சம்திங். எடுத்துட்டு வந்து நல்ல மூக்கு பக்கத்துல என்னது இது வித்தியாசமா டக்குன்னு ஸ்மெல் வருதேன்னு கண்ணு முழிச்சு பார்த்தா he was just laughing and making videos of it. ஸோ அப்பதான் நினைச்சேன் someone else made a video of it. yeah அப்பதான் நினைச்சேன் சரி ஓகே சார் பக்கத்துல இருக்கும்போது நான் எப்பயுமே கான்ஷியஸாவே உஷாரா இருக்கணும். இவர் எப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஸோ ஆல்வேஸ் ஹைப்பர் எனர்ஜெட்டிக். பட் இட் வாஸ் so much fun working with him. I had like the best experiences. இன்னைக்கு ஃப்ளைட்ல கூட தெரியாதனமா நாங்க 2 பேரும் தூங்கிட்டோம். அதை சேர்த்து ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஐ ஹேட் ஃபன். இல்ல அது வந்து டீம் அங்க சேர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க அது வந்து பார்ட்னர்ஸ் இன் கிரைம். அங்க நான் தான் அப்படின்னு இவங்களும் ஒரு கூத்து பண்ணாங்க. சீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, நான் தட்டி திடீர்னு என்ன இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்ப சொல்லிட்டு ஒரு ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உடனே இவங்க டோன்ட் வை ஐயோ பாரியா எதுக்கு இந்த பக்கம் திரும்ப நீ பாரு அவங்க ஏன் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டேன். இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. டோன்ட் பார்த்தா என்னோட அசிஸ்டன்ட் கலை உட்கார்ந்து 3 நிமிஷம் பாருங்கல சார் வாட். அதாவது பயங்கரமா வந்து ஃபன் பண்ணிருக்கீங்க நிஜமா. இவங்க தூங்கிடுவாங்க. அது கரெக்ட். சோ மீனாட்சி என்ன கதை அது? சீட்ல வந்து சீட்டு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. என்ன எங்க உட்கார்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படி ரொம்ப அமைதியான அடக்கமான பொண்ணா? 2ஆம் நம்பர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் April 12 அதனால. சார் ஏதாவது நான் மேனேஜ் பண்றேன் சார், நானே நீங்க பேசாதீங்க சார். சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொன்னாங்க அப்படின்னு. புரியாதது தான் பெட்டர். என்ன இது? ஏன்னா எனக்கே புரியல. இல்ல கோயம்புத்தூர்ல ஒண்ணு நடந்துச்சு அப்படி வச்சு சார் ஓகே மதுரை. கம் ஆன் ஜியான் சார், we won't. ஒண்ணு இல்ல சும்மா நாங்க எல்லாரும் அப்பப்போ அவங்க தான் யங்கஸ்ட்ல. சோ அதனால இருக்கிறதுலே அது வந்து கடைக்குட்டிங்கனால அதை போட்டு நல்லா கலாச்சு விட்டுருக்கீங்க நீங்க. ஸோ how was it working in Cobra? Because it is a huge film for you. And எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேஸா மாறிட்டு வரீங்க. and you've been like rising so much. and இது வந்து உங்களுக்கு வந்து it's huge for you definitely. ஸோ நீங்க உங்களுக்கு என்ன அது எவ்வளோ முக்கியம் இந்த படம் உங்களுக்கு? நான் எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி கனவு நிஜமான மாதிரி தான் இருக்கு. அண்ட் எப்பவுமே என்ன சொல்றது, அஜய் அண்ணாக்கு மட்டும்தான் நான் இங்க தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். அவர் இல்லைன்னா இந்த டூரா லைக் இந்த லிட்ரலி இந்த டூர் ப்ராசஸே வந்து என்னால வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. ஓகே we are doing a tour with விக்ரம் சார். இவ்வளோ நாள் அவர் கூடயே இருந்து அண்ட் every other day I can't even feel that நம்ம விக்ரம் சார் கூட travel பண்றோம்னு. You have no idea. It feels like நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போறோம் அப்படிதான். It's not like விக்ரம் சார் he's a big star. He never made me like not only me யாரையுமே வந்து அப்படி ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. ஸோ we are completely enjoying it. அவர் யாரையுமே அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டு தட் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் தேர் வித் ஹிம். எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ற ஒரு மனுஷன் அப்படின்னா அது வந்து நாங்கள் சியானா தான் இது வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம் டெஃபினெட்லி. ஸோ ஜஸ்ட் தட். ஸோ ஏன்னா இவ்வளோ வருஷம் எடுத்திருக்கு ஒரு நல்ல படைப்பு இது. ஒவ்வொரு கெட்டப்பும் உங்களுக்கு பார்க்கும்போது அப்பா சியான் இஸ் பேக். இட் இஸ் லைக் so good to see him play so many characters in one movie. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கு. எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. How's this journey been? and இது வந்து மக்கள் கிட்ட போகுது. ஸோ சொல்லுங்க. We'll see that. அதை பத்தி பேசலாம் இல்லையா? So we have the trailer of Cobra ready for you. அதாவது